வெல்கம் டு ஈரோடு கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம்ங்க. இதோட பேர் வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுறேன். மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு 4, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சேமியா, நம்ம சேமியா உப்புமா பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை, கொஞ்சம் வாஷ் பண்ண கொத்தமல்லி, தோல் நீக்கி பொடி பொடியாக அரிஞ்ச இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, மிளகு ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். ஓகேங்களா? இதை எப்படி நான் சொல்லிடுறேன் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, இந்த 4 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க, இதை ப்ரெஷர் பேனில் வச்சு குக் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி குக் பண்ணி வச்சுக்கோங்க சாஃப்டாக. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், கார்ன்ஃப்ளவர் இருக்குங்களா, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க, அதை இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இது செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்னென்னா, இந்த பாயில் பண்ண பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா, அதை தோலை எடுத்துட்டு அது நிலக்கடலை, வாஷ் பண்ண கொத்தமல்லி, பொடி பொடியாக அரிஞ்ச இஞ்சி, சோம்பு, நான் சொன்னேன் இல்லைங்களா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, உப்பு, இதை எல்லாத்தையுங்க தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் அந்த வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலையும் இருக்கிற பசையே போதுங்க. அதை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எதையுமே வதக்க தேவையில்லைங்க, எல்லாமே ராவாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால அதுலேயே வெந்துடும். உருளைக்கிழங்கை மட்டும்தான் நான் வேக வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பால் இப்படி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக விடக்கூடாதுங்க, ட்ரையாக இருக்கணும், இல்லைன்னா பைண்ட் ஆகாது. பாருங்கள், இதில் இப்படி இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க இல்லைங்களா, இதில் இப்படி டிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இதை கோட்டிங் கொடுங்க. இந்த சேமியாவை நல்லா எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி கோட்டிங் கொடுங்க. இதை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பாலாக விடுங்க. இப்போ இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கோட்டிங் கொடுங்க. அதே தான், இதை நல்லா மேலே இந்த சேமியாவை நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இதை எண்ணெயில் பொரிங்க. இப்போது இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா இப்படி கோட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்படி குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இந்த சேமியா தீஞ்சு போயிடும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை இப்படி திருப்பி விடுங்க. மேல் பக்கம் நல்லா வேகட்டும். இப்போது இந்த கொரோனா பீரியட் இருக்கிறதுனாலங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவில் எவ்வளோக்கு எவ்வளவு மிளகு ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி வருங்க. சளி இருமல் தொந்தரவுக்கு ரொம்ப உகந்ததுங்க இந்த மிளகு. ஒரு சேயிங்ஸே இருக்குங்க, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு ஒரு சேயிங்ஸே இருக்குங்க. அதனால் உங்கள் உணவில் மிளகு ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ரெகுலராக சேர்த்துட்டு வாங்க. இது குக் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி உண்டான டிப்பை சொல்கிறேங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்பு வந்துங்க, ஒரு ரசப்பொடி. எங்கள் வீட்டில் ரசப்பொடி வந்துங்க நான் அரைச்சி வச்சுக்குவேன். மேடம் மினிமம் அமௌண்ட்டில் தான் அரைச்சிக்குவேன். சாம்பார் பொடி மாதிரி 2 மாதத்துக்குலாம் அரைக்க மாட்டேங்க. ஏன்னா ரசப்பொடி வந்து ஃப்ளேவர் போயிடும். அதனால் நான் என்னோடய மெஷர்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இந்த கப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேங்க ரசப்பொடிக்கு. இதில் 3 கப்பு தனியா, சரிங்களா, தனியான வரைக்கொத்தமல்லி, 3 கப்பு வரைக்கொத்தமல்லி, 3/4 கப்பு மிளகு, 1/2 கப்பு ஜீரகம்,
1/4 கப்பு துவரம்பருப்பு. இதை வந்து தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவுலில் போடுங்க. அந்த பவுலில் எந்த அளவுக்கு இந்த 4 சாமான் வறுத்த சாமான் வருதோ அதே அளவுக்கு வரமிளகாய் தனியாக அதையும் வறுத்துங்க. பவுட்ரு பண்ணி மிக்சியில் நல்லா கோர்ஸாக பவுட்ரு பண்ணுங்க. ரசப்பொடி மட்டும் ஃபைனாக பவுட்ரு பண்ணக்கூடாது. சாம்பார் பொடி மட்டும்தான் ஃபைனாக பவுட்ரு பண்ணணும். இதை ரவை பதத்துக்கு பரபரப்பாக இருக்கிற மாதிரி இதை அரைச்சி ஆற வச்சு, மிக்சியில் அரைச்சி ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அவசரத்துக்கு நீங்கள் கல்லில் போட்டோ நுணுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். மினிமம் அமௌண்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மேக்ஸிமம் ஒரு 15 நாள் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ரசப்பொடி ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பூண்டு ரசம் வேணும் அப்படின்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் பூண்டை மட்டும் தட்டி போட்டு ரசம் வச்சிடலாம். இதே பொடியை பேஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசமாக இந்த ரசப்பொடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட்டு ரெடி ஆகிட்டுருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக. முடிஞ்ச வரைக்கும் இப்போ லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் வளர்கிற குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு பொட்டேட்டோ, இந்த நிலக்கடலை இதெல்லாம் உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க. ரொம்ப நல்லது. பொட்டேட்டோவில் ஃபைபர் இருக்குது, நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட் இருக்குது, கொத்தமல்லியில் விட்டமின் சி இருக்குது. அதனால நான் எந்த சட்னி அரைச்சாலுங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துருவாங்க. அவ்வளோ நல்லதுங்க. கருவேப்பிலையில் அயர்ன் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேற்று நைட்டு கூட நான் டிஃபனுக்கு இந்த சட்னி செஞ்சேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி, பொட்டுக்கடலை, வெங்காயம், வரமிளகாய், உப்பு போட்டு நல்லா வதக்கி அரைச்சி செய்யுங்க. இதை டிஃபனுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா சாம்பார் ரசத்துலாம் நம்ம கொத்தமல்லி போட்டோன்னு வைங்களேன், எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி சட்னியில், டிஃபன் சாம்பார்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த சத்து அப்படியே உள்ளே போகும். இப்போ நம்ம கலர்ஃபுல்லான, யம்மியான, நல்ல ஹெல்த்தியான பேர்ட்ஸ் நெஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிப்பும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு டிப்போடையும் ரெசிபியோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Have a twinkling Tuesday. This is Prasanna Nagarajan. Thank you.